7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.2ல 9th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகிலன் purchased a geometry box for rupees 25.75. அகிலன் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா geometry box வாங்குறாங்க. எவ்வளவு ரூபான்னு பார்த்தீங்கன்னா 25.75 பைசே. ஒரு பென்சில் வாங்குறாங்க, அது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3.75. ஒரு பென் வாங்குறாங்க, அது 17.90. இப்போ இது எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கடைக்காரங்க கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்போது பேலன்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ? இப்போ நீங்கள் கூட கடைக்கு போகிறீங்க, இப்போ ஏதாவது ஒரு சாமான் வாங்குறீங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏமாறாமல் நம்ம கரெக்டாக என்ன சேஞ்சுன்றதை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் அவுட் கணக்கு தான் இது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்னலாம் இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதும்போது பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது பென்சில் 3.75. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டை வச்சுருங்க. பாயிண்ட்டை ஒட்டினா மாதிரியே இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குதுங்களா. ஸோ அப்போது 3.75 ஓகேங்களா. இது ஒன்ஸ் பிளேஸ், இது அப்படியே பாயிண்ட்லேருந்து பக்கத்தில் எடுத்து எழுதுங்க. அடுத்தது பெண்ணுடைய அமௌண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17.90. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. கரெக்டாக அதுக்கு நேர எடுத்து எழுதுனீங்கன்னா தான் கேல்குலேஷன் மிஸ் ஆகாமல் போட முடியும். இல்லைனா நம்பர்ஸ் இடம் மாறும்போது உங்களுக்கு வேல்யூஸும் மாறிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா 90. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. இது மொத்தத்தையும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்போ மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் காஸ்ட், அவங்க வாங்கினதுடைய மொத்த விலை என்னன்றதை நம்ம போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் அடிஷனாக சப்ட்ராக்ஷனான்றதை அந்த சிம்பிளை போட்டு காமிச்சிக்கோங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 + 5 10, ரிமைண்டர் 1. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 + 1 8, 8 + 7 அந்த மாதிரின்றதுக்கு பதிலாக இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் 5 10 ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது 9 + 1 என்ன வந்துடும், அல்லது 7 + 7 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 14, 14 + 10 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ இங்கே 2 ரிமைண்டராக வந்துடும். பாயிண்ட் இருக்குங்களா, அந்த பாயிண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி 7 + 3 10, 15 16 17. ஸோ 7 ரிமைண்டர் 1. ஸோ 2 3 and 4. ஸோ மொத்தமாக அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா rupees 47.40 பைசே ஓகேங்களா. இப்போது அவர் கடைக்காரர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு, அமௌண்ட் கிவன் டு ஷாப் கீப்பர் ஓகேங்களா. ஸோ 50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 ரூபா அவர் ஜாஸ்தியாக வாங்கின விலையை விட இது பார்த்தீங்கன்னா கொடுத்த விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. எவ்வளோ அவர் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.40. நான் எப்படி சொன்னேன், இங்கே பக்கத்தில் இருந்த பாயிண்ட்ல முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், நேர இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது எம்டி பிளேசஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.40 பக்கத்துல இருந்தே ஆரம்பிங்க. தட் இஸ் டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், 1 10, 1 100. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், 50 ரூபா கொடுத்துட்டேன். அதில் நான் வாங்கின பொருளுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47.40. அப்போ மீதி தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மீதி ரிமைனிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். 0ல் 0 போச்சுன்னா 0, 0ல் 4 போகாது. ஸோ பாரோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போது நான் இங்கே பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 9ன்னு இருக்கும், இங்கே 10ன்னு இருக்கும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, இந்த பாயிண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 4 போச்சுன்னா 0. ஸோ அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அவங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 2.60. Thank you.